கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இந்த வேளையிலும் கூட தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 47-48 வசனங்களை தியானிக்கலாம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவன் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதுக்கு மேலே உள்ள அதிகாரம், அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்கூப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். 46வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு. ராஜா, அவ்வளோ பெரிய ராஜா என்ன பண்ணாராம், தானியேல் முன்பதாக முகங்குப்புற விழுந்து என்ன பண்ணார் ராஜா, தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். காணிக்கை செலுத்துறார். ராஜா என்ன பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய ராஜா தானியேலை பார்த்து என்ன பண்ணுறாரு, வணங்குறாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு காணிக்கைகளையும் வெகுமதிகளையும் செலுத்துறார். ராஜா தானியேலை நோக்கி என்ன சொல்கிறாரு, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவன் தேவர்களுக்கு தேவன், மறைப்பொருளை நீ வெளிப்படுத்தின எனக்கு, அதனால் உங்கள் தேவன் எப்படிப்பட்ட தேவன், தேவர்களுக்கு தேவன் ராஜாக்களுக்கு ஆண்டவர் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். என்னன்னா, நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுறாரு, ஒரு சொப்பனம் காண்றார். என்ன பண்ணுறாரு, ஒரு கனவு காண்றார். அந்த கனவு காணும்போது அவருடைய ஆவி கலங்குதான். என்ன கலங்குது, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம மனசு என்ன பண்ணும், கவலைப்படும், கலங்கும். ஆனால் அவருக்கு என்ன, அந்த கனவு பார்த்த உடனே அவருடைய ஆவியே கலங்குதான். நமக்கு என்ன இருக்குது, ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்குல்ல. அந்த ஆவின்னா என்னது, ஜீவன், தேவன் தந்த உயிர், ஜீவன். அந்த ஆவியே கலங்குதான் அவர் கண்ட கனவு. அப்படி என்ன கனவு கண்டிருப்பார், அவர் எப்படி, அந்த சொப்பனை என்னவா இருந்திருக்கும், அப்படி அவருடைய ஆவியே கலங்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் எழுந்திருச்சு என்ன பண்ணுறாரு, சாஸ்திரிகள் மற்றும் யாரையெல்லாம் கூப்பிட்றாரு, அவர் யாரையெல்லாம் கூப்பிட்றாரு, தானியேல் 2வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. யாரை கூப்பிட்றாரு, அப்போ கல்தேயரை கூப்பிட்றாரு, யாரை கூப்பிட்றாரு, மற்றும் இந்த பில்லி சூனியக்காரரை கூப்பிட்றாரு, ஞானிகளை கூப்பிட்றாரு, எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, என்னுடைய கனவு நான் கண்டேன் சொப்பனம், அது என்னுடைய ஆவியை கலங்க பண்ணிடுச்சு, அதனால அந்த சொப்பனத்தை நீங்கள் எனக்கு சொல்லணும், அந்த சொப்பனத்துக்கான மறைபொருளும் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும், விளக்கணும்னு சொல்கிறார். இப்போ நாம் ஒரு கனவு கண்டால் என்ன பண்ணுவோம், எழுந்திரிச்சு இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், அதுக்கு என்ன காரணம், பக்கத்தில் யாரையாவது நம்ம கேட்போம். ஆனால் ராஜா என்ன சொல்கிறாரு, அந்த கனவையே சொல்லலை, யார்கிட்ட சொல்லலை, அந்த கனவையே சாஸ்திரிகள்கிட்ட சொல்லலை, பில்லி சுனியக்காரர்கிட்ட சொல்லலை, அந்த கல்தேயர்கிட்ட சொல்லலை, கனவையே சொல்லலை. ஆனால் அந்த கனவை கண்டதால் நான் என்னுடைய ஆவி கலங்கி போயிருக்கு, அதனால் அந்த கனவையும் நீங்கள் தான் சொல்லணும், அதுக்கான விடையும். இப்போ ஒரு கனவு காண்றோம், சொப்பனம் காண்றோம், அந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்போமா இல்லையா, அந்த கனவையும் அவர் சொல்லலை, சொப்பனத்தினுடைய விடையும் அவர் என்ன பண்ணுறாரு, கேட்குறார். நான் என்ன கனவு கண்டேன், அந்த கனவையும் என்கிட்ட சொல்லணும், அதுக்கான விடையும் என்கிட்ட சொல்லணும், அப்படிப்பட்டவங்க யாராக இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, கட்டளை போடுறார். அப்படி என்னுடைய கனவுக்கு பதில் சொல்லாதவங்க யாராக இருந்தாலும் அவங்கள என்ன பண்ணுருவேன், நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கனவையும் சொல்லணும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கனவை சொல்லுங்கள், அதுக்கான பதிலை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி கேட்குறாங்க கல்தேயர்லாம். ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டார், நான் கனவை சொல்ல மாட்டேன், கனவையும் அதுக்கான பதிலையும் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறார். அப்போ கனவு சொன்னாலாவது பரவாயில்ல, அதுக்கான பதிலை சொல்லுவாங்க, கனவையும் சொல்ல மாட்டேன், ஆனால் என்னுடைய ஆவி என்ன இருக்குது, கலங்கி போயிருக்கு இதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்போ தான் ஆத்திரம் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் யாருமே இல்லை, கனவையும் சொல்லி அதுக்கு விடையும் சொல்ல மனுஷன் இல்லை, அது மனுஷனால் முடியாது, தேவர்களால் தான் முடியும், மனுஷ சாயலில் வாழுற மனுஷனால்
அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கல்தையர் சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப கோவப்பட்ட ராஜா என்ன சொல்லிடுறாரு, இந்த ஞானிகளை எல்லாம் அழிச்சிடுங்க, ஞானிகளை எல்லாம் சாகடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டுறார். அப்போ எல்லாரையும் அழிக்கும்படிக்கு அந்த அழிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை தலைவரை நியமிக்கிறார். அவர் போய் எல்லாரையும் அழிக்கிறதுக்காக போகிறார். அப்போ இந்த தானியேல் கூட இருக்கிற நண்பர்களையும் அழிக்கிறதுக்காக, ஞானிகளை அழிக்கிறதுக்காக அந்த அதிகாரி போகிறார். அப்போ எதுக்காக நீங்கள் எங்களெல்லாம் அழிக்க வந்திருக்கிறீங்க, ஒரு ஆளை கூட மிச்சம் வைக்காதபடிக்கு எல்லா ஞானிகளையும் அழித்து போடுங்க, என்னுடைய கனவுக்கு பதில் சொல்லாதவங்க யாரும் உயிரோடு கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ராஜா சொல்லிடுறார். அப்போ தானியேல் கேட்குறாரு, எதுக்காக ஞானிகளை எல்லாம் அழிக்க போகிறீங்க, அதுவும் அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து அதில் அழிக்கப்படணும் ஞானிகள். அப்போ கேட்கும்போது அப்போ தான் அந்த அதிகாரி சொல்கிறாரு, இந்தமாரி ராஜா ஒரு சொப்பனம் கண்டார், அந்த சொப்பனத்தையும் அதுக்கான விளக்கத்தையும் யார் சொல்கிறாங்களோ அவங்கள தான் ஜீவனோடு வைப்பார்னு சொல்கிறாரு. யாரும் சொல்லாததால் எல்லா ஞானிகளையும் அழிக்கணும்னு சொல்லிடுறாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க தானியேல் போய் உங்கள் தலைவர்கிட்ட, அதாவது ராஜா கிட்ட சொல்லுங்கள், நேபுகாத்நேச்சார்ட்ட கொஞ்சம் நேரம் எங்களுக்கு அவகாசம் கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் அதனுடைய சொப்பனத்தையும் மறைப்பொருளையும் நாங்கள் விளக்கி தரோம், எங்கள் தேவன்கிட்ட கேட்டு விளக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நேரம் டைம் கேட்குறாரு. அது வரைக்கும் ஞானிகளை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கொலை பண்ணாதீங்க, அழிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ தன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட போய் அவர் பேசி என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவரே அவருக்கு ராஜா கண்ட கனவு என்ன, அதற்கான மறைப்பொருளை நீங்கள் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா, அதுக்கான கனவு என்ன கண்டிருப்பார், அதுக்கான விடையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார். அப்போ ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதற்கான மறைப்பொருளையும் கனவையும் அந்த மறைப்பொருளையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தானியேலுக்கு காட்டுறார். அப்போ தானியேல் என்ன பண்ணுறாரு, ராஜ சமூகத்தில் போய் என்ன பண்ணுறாரு, அதுக்கான அந்த கனவையும் அந்த விடை அதற்கான அர்த்தத்தையும் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். கனவு என்னன்னா, இவருக்கு அப்புறம் இந்த நேபுகாத்நேச்சருக்கு அப்புறம் என்ன பண்ணுது, ராஜாக்கள் வருவாங்க, எழும்பி வருவாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் எழும்பி வருவாங்க. 4 ராஜ்யம் என்ன பண்ண போகுது, ஒரு ராஜ்யமாக வரப்போகுது, கடைசி ராஜ்யம் ஒன்று வரப்போகுது, அந்த ராஜ்யம் என்ன பண்ண எல்லாமே முறியடிக்கப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு, நீ நடக்க போகிற காரியத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு, நீங்கள் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினச்சதை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் ராஜா என்ன பண்ணுறான், அதிசயமாக ஆச்சரியமாக என்ன சொல்கிறாரு, அவருடைய பாதத்திலே போய் விழுந்துடுறார். என்னுடைய கனவையும் நீ கண்டுபிடிச்சி அதுக்கு அர்த்தத்தையும் நீ சொல்லிட்ட, அதனால அவருடைய பாதத்தில் போய் அவர் என்ன பண்ணுறாரு, சரணடைகிறாரு. அப்போ ஒரு ஊழியக்காரங்கள்கிட்ட தேவன் என்ன பண்ணுவார், பேசுவார், கனவுல பேசுவார், தரிசனத்தில் வெளிப்படுத்துவார். இவர் ஒரு தீர்க்கதரிசியாக தானியேல் இருந்ததால் அவரிடத்துல ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இனி நடக்க போகிற ராஜா கண்ட கனவு, இனி நடக்க போகிற காரியங்களை பற்றி யார் சொல்லியிருக்கிறா, தேவன் தானியேல்கிட்ட சொன்னதால் அந்த தானியேல் போய் ராஜா கிட்ட சொல்கிறார். அப்போ அவர் கண்ட கனவு கரெக்டுன்னு யாருக்கு தான் தெரியும், ராஜாவுக்கு தான் தெரியும், அவர் தான் கனவு கண்டார் இல்லையா. அந்த கனவையும் வெளியில் சொல்லலை, அந்த அர்த்தத்தையும் கனவையும் சேர்த்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அதை யாராதாலும் சொல்ல முடியும், கனவு யார் கொடுத்தது, தேவன் கொடுத்தது. அப்போ தேவன் தான் அதுக்கான மறைப்பொருளையும் அதுக்கான கனவையும் சொல்ல முடியும். அப்போ தேவனிடத்தில் அவர் ஜெபிக்கும்போது தேவன் யாருக்கு சொல்லியிருக்கிறார், தானியேலுக்கு சொன்னதை தானியேல் ராஜாவிடத்தில் சொல்லும்போது அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, அவர் காலில் விழுகிறாரு, வணங்குறாரு, தானியேலுடைய காலில் விழுந்து வணங்குறாரு, அவருக்கு வெகுமதிகளை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, உங்கள் தேவன் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவர் அவர் தான், அவரை நீங்கள் வணங்குறதுக்கு என்னது, அவரை வணங்கினதால தான் அந்த மறைப்பொருளை என்ன பண்ண முடிஞ்சுது, அவரால் கண்டு கொள்ள முடிஞ்சுது. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, உங்கள் தேவன் தான் தேவனாக இருக்கிறாரு, உங்கள் தேவன் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ராஜாக்களுக்கு ஆண்டவர், ஒரு ராஜா இல்லை, எல்லா ராஜாக்களுக்கும் ஆண்டவர் அவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, அந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணுறாரு
சொல்கிறாரு. அப்போ அவர் வாயிலேருந்தே என்ன வருது? சாட்சி வருது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்கும்பொழுது தேவன் தல ரகசியங்களை வெளிப்படுத்துகிறாரு, சொப்பனங்களை வெளிப்படுத்துகிறாரு, அதற்கான அர்த்தங்களை மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறாரு. இதையெல்லாம் சாதாரணமாக தேவன் அற்ற பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? வெளிப்படுத்த முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நடக்க போகிற காரியங்களை தேவன் முன்பாகவே நமக்கு என்ன பண்ணுவார்? அறிவிப்பார். அது எப்படின்னா தேவனோடு கூட நம்ம இன்னும் அதிகமாக உறவு வச்சுக்கணும்னா என்னது? தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருந்து நம்ம ஜெபிக்கும்போது நம்ம குடும்பத்தில் இனிமேல் என்ன நடக்க போகுது, நம்ம ஊரில் என்ன நடக்க போகுது, நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது, நம்ம மாநிலத்தில் என்ன நடக்க போகுது, மாவட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு முன்கூட்டியே சொல்லுவார். தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மளிடத்தில் பேசுவார், இடைப்படுவார். இனி நடக்க போகிற சம்பவங்களை பற்றி என்ன பண்ணுவார்? சொல்லுவார். அப்போ அது சொல்கிறதோடு இல்லாமல் அதற்கான அர்த்தத்தையும் நமக்கு மறைப்பொருளையும் தேவன் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். அப்போ ஊழியக்காரங்கன்றது ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, தேவனுக்கே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள். அதாவது சிஎம் ஆகட்டும், மற்ற ஜனாதிபதி ஆகட்டும், மற்ற பிரதமராகட்டும், யாராகட்டும், எல்லாருக்கும் முன்பதாக ஊழியக்காரர்களை தேவன் அதிகமாய் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ராஜாவே வந்து என்ன பண்ணுறாரு? தானியேல் ஊழியக்காரருடைய காலில் விழுந்து வணங்குறாரு. எதுக்காக? அந்த தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்தி அவர் மூலமாக அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தினதால் ஆச்சரியமாக என்ன பண்ணுறாரு? அவரிடத்துல வந்து வணங்குறார். இனி நடக்க போகிற சம்பவத்தை அவர் சொல்லும்பொழுது அதை கேட்டு அதை என்ன பண்ணுறாரு? அவர் காலிலே போய் விழுந்துடுறார். அப்போ ஊழியக்காரில் எந்த ஒரு ஸ்தானத்தில் தேவன் நம்மளை வச்சுருக்கிறாரு, நம்மளை ஒரு பெரிய இடத்துல ஆண்டவர் வச்சுருக்கிறாரு, நம்மக்கிட்ட தேவன் பேசுகிறாரு, இனி நடக்க போகிற காரியங்களை சொல்லுறாரு. அப்போ நாம் தேவனுக்கு உண்மையாக தேவனுக்கு சித்தத்தை செய்கிறவர்களாய் தேவனுக்காக நம்ம வாழும்போது தேவன் நம்மளோடு கூட இடைப்படுவார். நம்மளை தேவன் எந்த ஒரு பொசிஷனில் தேவன் நம்மளை வைத்திருக்கிறாருன்னு பாருங்கள். அப்போ நம்ம தேவ பிள்ளைகள்ன்றது ஒரு சாதாரணம் கிடையாது. தேவ பிள்ளைகள்ன்றது ஒரு சாதாரணமான ஒரு மனுஷர்கள் அல்ல. தேவன் விசேஷித்த விதமாய் நம்மளை என்ன பண்ணுறாரு? தேவன் நடத்துகிறார். அப்போ இனி நடக்க போகிற காரியங்களை தேவன் நமக்கு முன்பதாகவே சொல்கிறதால அந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கவும், அந்த காரியத்துக்கு இந்த தவறான ஒரு காரியமாக இருந்தால் அந்த காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த காரியம் நம்மளை தாக்காது. அப்போ பின்னாடி நடக்க போகிற காரியங்களை முன்கூட்டியாக என்ன பண்ணுறாரு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறாரு. அதனால தான் ராஜா ஆச்சரியப்படுறாரு. அவர் காலில் போய் விழுறாரு, அவருக்கு வெகுமதிகளை கொடுக்குறாரு, காணிக்கைகளை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, உங்கள் தேவன் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறாரு, ராஜாக்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறாரு, ஆளுகிறவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேவனை அவர் என்ன பண்ணுறாரு? மிகைப்படுத்தி சொல்கிறார். அப்போ அந்த ராஜாவுக்கு புரியுது நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்றது புரியுது. அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், எவ்வளோ பெரிய தேவன் என்பதை புரிந்தால் தேவ சமூகத்துக்கு வராமல் நம்ம இருக்க முடியாது. தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது. தேவனை சரியாக அறிந்து கொள்ளனால்தான் தேவ சமூகத்தில் நம்ம அதிகமாய் தேவனோடு கூட ஒப்புரவாக மாட்டோம். தேவ சமூகத்தில் அதிகமாய் நம்ம ஒப்புரவாகும்போது, அதிகமாய் ஜெபிக்கும்போது, அதிகமாய் காத்திருக்கும்போது தேவன் நம்மளோடு கூட அவர் பேசுவார். நம்மளோடு கூட பேசுகிற தேவன் அவர். சொப்பனத்தின் மூலமாக சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், நம்ம உள்ளுணர்வில் பேசுவார், நம்ம வேதத்தை வாசிக்கும்போது அதில் பேசுவார். தேவன் நம்மளோடு கூட இடைப்படுவார். இனி நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து நம்மளோடு கூட அவர் என்ன பண்ணுவார்? பேசுவார். அதுக்கு தகுதி உள்ள பாத்திரங்களாய் நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம். தானியேல் அப்பா இந்த 2வது அதிகாரத்தில் அப்பா சோத்திரம் அப்பா நேபுகாத் நேச்சர் அப்பா சோத்திரம் தானியேலை விழுந்து வணங்கினார். அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் தேவர்களுக்கெல்லாம் தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் தேவன் என்று அப்பா ஆண்டவரை அறிக்கை பண்ணினார். அப்பா சோத்திரம். சொப்பனங்களை விளக்கக்கூடிய தேவன், மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன் என்று அந்த ராஜா உம்மை புகழ்ந்து போற்றி
மாற்றினாரே ஆண்டவரே, அதுபோல சொப்பனங்களை வெளிப்படுத்துகிற தேவர்களுக்கெல்லாம் தேவன்றால் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காய் சோத்திரம், இதோ சோத்திரம் ஆண்டவரே. பாவியான எங்களை கூட நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர், உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறீர். இவ்வளவு பெரிய தேவனை நாங்கள் சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அந்த சிலாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறீர். சோத்திரம். தானியேல் எப்படி உம்மோடு கூட ஆண்டவரே 3 வேளையும் செபித்து உம்மோடு கூட ஐக்கியமாய் இருந்தாரோ, அதுபோல ஆண்டவரே உம்மோடு கூட ஐக்கியப்பட நீரப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அப்பா தானியேலோடு கூட பேசினீங்களே, மறைப்பொருளை பேசினீங்களே, சொப்பனத்தை விளக்கினீரே, அப்படியா எங்களுக்கும் சொப்பனங்களையும் மறைப்பொருளையும் விளக்கும்படி காய் செபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை தாளந்துகளை எங்களுக்கு கொடுக்கும்படி காய் செபிக்கிறோம். இனி என்ன காரியம் சம்பவிக்க போகுது என்று எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக தகப்பனே. அப்பா நீங்கள் ஆளுகை செய்வீராக. அப்படிப்பட்ட ஒரு தகுதி உள்ள பாண்டங்களாய் எங்களை மாற்றும்படி காய் செபிக்கிறோம். உலகத்தை நோக்காதபடிக்கு, உலக காரியங்களை சிந்திக்காதபடிக்கு உம்முடைய சிந்தையினால் எங்களை நிரப்புங்க. உம்முடைய அபிஷேக தைலத்தினால் வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. சோத்திரம். உம்முடைய பாதத்தில் அதிகமாய் காத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கன்னு செபிக்கிறோம் ஐயா. நாங்களா எப்பா எங்களை அப்படி மாற்ற போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் அப்பா. உமக்கு கோடா கோடி சோத்திரம் ஆண்டவரை. எல்லா துதி கன மகிமை அப்பா உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரேசின் மூலம் துதி சோத்திரங்களை எடுத்து படைக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இம்மட்டுமாய் தானியேல் புத்தகத்தை தியானிக்க தேவன் கொடுத்த சிலாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமேன்.